உருவாய் அருவாய் உளதாய் கிளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருளாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் அன்பர்களே. தைத்திருநாள் அப்படிங்கும்போது காலச்சக்கர புருஷம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. மேஷராசியிலிருந்து பார்க்கும்போது 10வது இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல, தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் உள்ள நுழைகிறார். இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்துடும். இன்றைய நாளிலிருந்து தேவர்களின் பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால்தான் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. 15ஆம் தேதியே நம்ம தைப்பொங்கல் வச்சுருவோம். அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னாக்கா காலையில் 9:45 11 மணி வரைக்கும், வியாழக்கிழமை அன்னைக்கு. விருத்தி யோகம், கௌளவகரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு. ஜேஷ்டா நட்சத்திரம் என்கிற கேட்டையின் நட்சத்திரம், துவாதசி திதி. அன்றைய நாளில் ரொம்ப விசித்தமான நாள். வியாழக்கிழமை குருவாரம் தை பிறக்கிறது. அதனால் எதிர்பாராத நேரத்தில் காத்தோடு கூடின மழை வருவதற்கும் இந்த இந்த மாத பலனாக உண்டு. நல்ல தொழில்துறையிலே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வச்சுன்னு க்ரோத் நிறைய இருக்கும். விருத்தின்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கும். முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த தை மாதத்தின் பலனாக அமையும். எல்லாருக்கும் தங்கம் வெள்ளியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. இந்த தை மாதத்தில் தங்கம் வெள்ளி மேலும் வளரும். ஏன்னா திருமணங்களில் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஏறுமுகம் அப்படிங்கிறது தான் இருக்குது. வக்கரகதியில் குருவேர் இருக்கிறார். அவர் திரும்பி ரெட்ரோகேஷன் முடித்து திரும்பி அதிசாரமாக போனால் தான், நார்மலாக அவர் கடகராசிக்குள்ளே போனால் தான் இறங்கும். அது வரைக்கும் ஏறு தான் செய்யும். அதனால் ஏறுமுகத்தில் தான் இதுவும் இருக்குது. இந்த கேட்டை நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்த சந்திரனின் பயணம் கேட்டை நட்சத்திரமாக முடியும். 29ஆம் தேதி தை மாதம் முடியக்கூடியதும் கேட்டை நட்சத்திரம் தான் முடியும். இந்த வருஷம், இந்த மாதம் கும்பரவிக்குள்ளே போகக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது. கிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்க போகிறதுன்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே வந்துடுவார். மாதக்கோளான சுக்கிரனும் தொடர்ந்து அவருடைய இருப்பார் மகர ராசியில். வருடக்கோளான ராகு கும்பராசிக்குள்ளரையும் கேது சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க. வருடக்கோளான சனி பகவான் மீன ராசியில் இருப்பார். மகர ராசிக்கு அதிபதி அவர் மீன ராசியில் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பார். ராசியின் 3ஆம் இடத்துல. குரு வக்கரகதியிலே மிதுனத்தில் இருப்பார். தன்னுடைய பார்வையை எங்கே செலுத்துகிறார்? சூரியனின் 2ஆம் இடமான கும்பராசிக்கல்ல செலுத்துவார். அதுமாதிரி சூரியன் 12ஆம் இடமான தனுசு ராசி மேலேயும் வைப்பார். சூரியன் எடுக்கக்கூடிய இடத்துலேருந்து 10ஆம் இடமான துலா ராசி மேலேயும் வைப்பார். செவ்வாய் புதன் இவர்கள் அனைவருமே 2 பேருமே இருக்கக்கூடியது தனுசு ராசியில் இருப்பாங்க. குருவினால் பார்க்கப்படுவார்கள். மாதம் ஆரம்பம் அப்படி தான் இருக்கார். சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் அமர்கிறார். இந்த செவ்வாய் அமர்ந்திருப்பது தனுசு ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக சனி பகவானையும் பார்ப்பார். சனி பகவானுக்கு 3 விதமான பார்வை உண்டு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. 3ஆம் பார்வையாக ரிஷபராசியும், 7ஆம் பார்வையாக கன்னிராசியையும், 10ஆம் பார்வையாக தனுசு ராசியும் பார்ப்பார். அதனாலே பல விதத்திலும் நல்ல பலன்களும் செலவுகள் கட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாதம் சந்திக்க இருக்கிறோம். முக்கிய நிகழ்வு தை அமாவாசை, வசந்த பஞ்சமி,
சூரியனின் ஜெயந்தியான ரத சப்தமி, தைப்பூசம் என்கிற பௌர்ணமி, வடலூரில் ஜோதி தரிசனம், இது எல்லாமே இந்த மாதத்திலே ரொம்ப நோட்டபுளான விஷயங்கள். அதனால் இந்த மாதத்தை நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறோம். வாழ்க்கையின் வளங்களும் நலங்களும் எல்லாருக்கும் வருவதற்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சூரியனை வழிபட்டு ஆத்மகாரகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலத்தில் இருக்குது. இதை மனதில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் மீனராசி நண்பர்களே. காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடம் அப்படிங்கிற மகர ராசி கர்மஸ்தானம் இதெல்லாம் சொல்வோம். அந்த இடத்துல நமக்கு இந்த மாதம் பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன் நல்ல விஷயம் அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் அது லாபஸ்தானம். அங்கே எல்லா கிரகங்களும் வந்து உட்கார போது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் உட்காந்துருவாங்க. சந்திரனும் உட்கார்ந்துப்பார் அமாவாசையும் போது. அப்போ 5 கிரகங்கள் ஒன்றாக அமர்ந்து உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வாழ்க்கையின் முறைகளையும் சொல்லித்தர போகிறார்கள். அப்போ நல்ல லாபம் வருமா சார்னா, இருக்கிறதுலே எல்லாரை விட ஜாஸ்தி சந்தோஷம் யாருக்கு இருக்க போகுதுன்னா உங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த விதமான குறைபாடும் இல்லை. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாள் மாதம் இதை வந்து விட்டதுன்னே சொல்வேன். ஏன்னா சூரியன் உட்கார்ந்ததுனால உங்களுக்கு மனசில் சந்தோஷம், நான் அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி 3 நாட்களிலுமே சந்திரனுடைய அந்த ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால வெற்றிகளை கொடுக்கும். செவ்வாய் நல்ல ஸ்திதியில் உட்கார்ந்துருக்கார், 2ஆம் இடத்துக்காரர் உங்களுக்கு. அதனால் 9க்குரியவரும் அவர் தான். அப்போது உங்களுக்கு நல்லதொரு பலன், தன லாபத்தை கொடுப்பார். புதன் ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் சேர்ப்பார். கல்யாணம் போன்ற விஷயங்களெல்லாம் நடக்கலை சார், ரொம்ப சொதப்பிட்டு இருக்குது சார் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலே நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளும் போது கரெக்டாக வரன் அமைஞ்சு நல்லபடியாக ஆகிடும். நிறைய சுப நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதனால விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் கலந்து கொள்ளுது. நல்ல கெட்டுகதர்ஸ்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதத்திலே உங்களுக்கு இருக்கிறது. அதனால் நல்ல சாப்பாடெல்லாம் இருக்கும். உங்கள் ராசியின் 4ஆம் இடத்திலே குரு வக்கரகதியில் இருந்தாலும் 12ஆம் இடத்தை பார்க்குறார், தொழிலையும் பார்க்குறார், அதுபோல் உங்களுடைய அஷ்டமத்தையும் பார்க்குறார். அப்போது உங்களுக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் வந்தால் அதெல்லாம் பார்த்துக்கிறார். அந்த அஷ்டமும் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு? எல்லாத்தையும் சந்தோஷமாக பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. 4, 8, 10, 12 தொடர்பு. பண வரவு சிக்கல் இருந்தாமல் பார்த்துக்கிறார். செலவு வந்தாலும் செலவு கம்மியாகும், வரவு ஜாஸ்தியாகும் பார்த்துக்கிறார். ஆனால் குருவின் கடாட்சம் கோடி புண்ணியமாக இருக்கிறது உங்களுக்கு. இந்த மாதத்தில் இது கூடுதல் சிறப்பு. இப்போ குரு வழிபாடு எப்படி இருக்கணும்? ரொம்ப சிறப்பாக இருக்கணும். உங்கள் ராசிக்குள்ளார சனி பகவான் இருக்கிறார். ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளே ரேவதி நட்சத்திரம் இருக்குது, உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. 2மே சனீஸ்வரன் தான். உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிதேவதை யாருன்னா சனின்னு சொல்லுவோம். ரேவதி நட்சத்திரம் அதி யாருன்னா அவரும் சனின்னு சொல்லுவோம். அதனால் சனி பகவான் அங்கேயே உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் மனசில் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல். சார் ஜென்ம சனி சார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா தன் பார்வையை கர்மம் என்கிற 10ஆம் இடத்துல வைக்கக்கூடியவர் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இந்த காலகட்டம் நல்லா இருக்கு, கவலையே படாதீங்க. எந்த விதத்துலையும் மாற்று கருத்தை போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. அதனால் இந்த விஷயத்தை அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும்னா ஏதாவது டூல் வேணும் இல்லையா? இந்த டூல் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறது. 18ஆம் தேதி தை அமாவாசை. தை அமாவாசைனாலும் உங்களுக்கு தெரியும், முன்னோர்களுக்கு படையல் திதிகள்லாம் செய்வது. அந்த நாளில் அவசியம் தான தர்மங்கள் செய்தால் சனியை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். பாருங்கள், உங்கள் ராசியை 7.5 சனியை சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு ஒரு வழி. வசந்த பஞ்சமி 23ஆம் தேதி அம்மா வராகி அம்மியை வழிபட
அவளும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறா. கலப்பையோடு வந்து எல்லாத்தையும் காப்பாற்றிடுவோம். ரதசப்தமி 25 அன்று சூரியனே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் லாபத்தை கொடுப்பார். ஏன்னா 6க்குரியவர் பொருளை கொடுக்கணும்னு வந்திருக்கார், கொடுத்துருவார், கவலைப்படாதீங்க. 29 ஜெய ஏகாதசி. ஏகாதசி விரதம் இருந்து வைஷ்ணவராக இருக்கும்போது நான் வந்து ஏகாதசி விரதம் இருப்பேன், பெருமாளை பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன், துவாதசி பாரணம் முடிச்சுன்னா அவசியம் உங்களுக்கு அந்த பீம துவாதசியும் போது எல்லா விதமான நன்மைகளும் கொடுப்பார். பிப்ரவரி 1 தைப்பூசம். பூசத்தில் முருகப்பெருமானை வணங்குவது, பழனி ஆண்டவரை ராஜ அலங்காரத்தில் வணங்குவதே மனதில் திருப்தி. அப்படி வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் அன்னதானங்களாக இருக்கும்போது வடலூர் பெருமாளையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ராமலிங்க வள்ளலாரின் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற அந்த மந்திரத்தினால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும். பிப்ரவரி 9 காலாஷ்டமி. அன்றைக்கு அஷ்டமி திதி. துர்க்கையை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கஷ்டங்களை விலக்கிவிடும். நல்ல சிவப்பு புழுக்கள்லாம் அவளுக்கு சார்த்தி மந்திரங்கள்லாம் சொல்லி நீங்கள் உச்சாடனம் செய்யும்போது உங்கள் கஷ்டம் விலகிவிடும். இதுதான் இந்த மாதம் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுக்குறா சுவாமி. அதனால் இதை அப்படியே பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதம் ஒரு சுபிட்சமான மாதமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் துணை புரியட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.